அடிச்சாவே பீட்டஸ் குள்ளத 15 கில் சிக்கன் இஸ் கோயிங் டு பீட்டஸ். நால்ல இருந்து சோலோல மாஸ் காட்டிட்டு இருக்கேன். ச்சே இது எனக்கு ஃபர்ஸ்டே தெரியாம போச்சு. அடுத்த மேட்ச் உள்ள நுழைஞ்சது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. இங்க பாருங்க ஐவேரி மாஃபியா போட்டு பிரிகிறான். ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. பதற விடு, கதற விடு, சதற விடுன்னு. ஐவேரிக்கு இங்க பாருங்க டோனிக்கு சீசன் நடக்குது. டோனிக்கு சீசன் நம்பர் 2 டோனி விசஸ் சியாஸ். டோனியா அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஜூஸா எங்கடா ஜூஸ் காணா? பக்கத்துல இருக்க அவரு டோனிக்கு பக்கத்துல இருக்க பாருடா. ஜிஸ்க்கு டோனி அவன் மேல இருக்கான், அவர் கீழ இருக்கான். 4-2 கும்பிங் போறான் பாருங்க. அங்க பாருங்க. யார் அடிப்பா? டோனியா ஜியூஸா? மொபைலா M4 மொபைலா? டோனி தானா? ஜியூஸ் பாப்பலாம். ஜியூஸ் கூட இவ்வளவு நேரம். ஐயோ என்ன இது? என்னடோ கண்ணில அடிக்கிறான். ஃப்ரீ ஃபயர்ல தூக்குறான். ஐயோ ஒரு புல்லட் பண்ணலையே. கேவலமான சோக் போலயே. ஓகே அப்படி சொல்ல முடியாது. ரெண்டுமே பலமா இந்த பிளேயர்ஸ், அதனால அவங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தா விளையாடுறானுங்க. ஐயோ பாப்பா அவன் பாரு மூவ்மென்ட்க்கு அவனோட ஷாட் காட்ட மாட்டேங்குது. அடிச்சான். Come on Zeus, come on, you can do it Zeus, come on Zeus. டோனி பயந்துட்டான். ஆமா பின்ன அவன் இங்கிட்ட ஒரு பிளேயர் வெரியான பிளேயர்னு அங்க பாரு நேட்ல போட்டு பிடிக்க போறான். அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுலதான் மாட்டுவான், எப்பவுமே மாட்டுவான். எப்பவுமே ஜியூஸ் வந்து ஆமா நேட தூக்கிட்டு கையில கண்ணு எல்லாம் போய் பாஜா கேட்ட அழுத்தது டோனி. ஜியூஸை அகால மரணமடைய வகைதான். ஜியூஸுக்கும் டோனிக்கும் நடந்த மிகப்பெரிய போரில் வெற்றி பெற்றது டோனி. மஜாப்பா. பரவாயில்ல, டோனியோட எழுச்சி இந்த மேட்ச்ல இருக்குமா? பாப்போம். லெட்ஸ் see. பாருங்க அங்க பாரு டொட்டோ நேடு. அத முடிச்சான். இவன் முடிச்சான் டோனி. யோப்பா. வண்டா டோனி எகிரி. டோனி டொட்டோ வரா. டொட்டோ டோனியா. டொட்டோ வேற. அஸ்டானா 1 HP அங்க பாருங்க. ஓ நோ பாயிண்ட் ஆன் ஹெச்பி. டோனி அகால மரணம் அடைந்தான். மரணம் அவனுக்கு எழுதப்பட்டது. இந்த பக்கம் ஐவரி 4 கில். மாஸ்டர் மைனஸ் டேக்கிங் 4 கில். டோரா 4 கில். டோரா 4 யாரு? ஐவரி வந்து ஐவரி தான் அதிகமான ட்ரையட்ஸோட வின்னர் ரெக்கார்ட் வச்சிருக்கான். அவனை தாண்டி தான் வரணும் அப்படின்றான். என்ன தாண்டி வர சொல்லுங்க ப்ரோ யாருனாலும் அப்படின்னு. 52 பாரு மொத்தம் 4 கிலோ வச்சிருக்கான். வெறித்தனமா போட்டுருக்கான் போல. 52 7லயும் பாரு 4 கிலோ வச்சிருக்கான். டோரா 4 கிலோ. 52ல யாரு? பிஆர்பிபி 4 கிலோ. வேற யாரு? டோரா 7 ஒரு 4 கிலோ. ஏஜே ப்ரோ வெல்கம் டு நானே மெம்பர்ஷிப் ப்ரோ. வெல்கம். எத்தனை மணிக்கு வாரி? ஆமாடா இன்னைக்கு நைட் வந்து ஒரு 11 மணிக்கு இல்ல 10:30. சரி 10:30க்கு வந்து நல்லா ரெஸ்ட் எல்லாம் போட்டு அந்த ஒரு மேட்ச் முடிச்சலாம். அந்த டிடிஎம் முடிச்சலாம். அப்படியே கரெக்ட்டா ஆயிடும் டைம். அதான்டா 10:30 வந்தா 1 o'clock ஆகி போயிடும். ஓகே ரைட். இல்லனா நார்மலா ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு ஒரு 10 o'clock ஆரம்பிச்சு அப்படி சப்ளை பீரியட் லைவ். ஆல்ரெடி நீங்க அப்புறம் லைவ் நீங்க டைம் போடணும்ல. நீங்க சொன்ன மாதிரி லேட்டா ஆரம்பிக்கலாம். 10 மணிக்கு கூட ஆரம்பிக்கலாம். அங்க பாரு டோராவை அடிக்குறாங்க. ஐவரிட்டி போறான் பாருங்க. டோரா ஐவரிட்டி போறான். ஆமா டோரா ஐவரிட்டி போயிட்டு இருக்கான். பாத்து இல்ல அவனுமே கஸ்கா போடுறான். இறங்கிடா 2 பேரும் இறங்க. ஐவரியா டோராவா ஐவரியா இருக்கானா இல்ல மாஸ்டர் மைண்டா? லெட்ஸ் see. டிடிஎம் பிளேயரா கிளாசிக் பிளேயரா? அவ்வளவுதான் கரெக்ட். லெட்ஸ் see. மாஸ்டர் மைண்டா டிடிஎம் காடா? என்ன நடக்க போகுது? 2 பேருக்கு ஒரு போர். டோரா லூட் போட்டுக்கறான். ஐவரி என்ன பண்றான்? ஐவரி கிஸ்கா போட்டுக்கறான். ஓடுறான். தப்பிச்சு போறான். டெல்லி எங்க போயிட்டு இருக்கானே? ஒருவேளை பாத்துறானோ? டோரானே பயந்துட்டானோ? ப்ரோ பட்டானியை சோலோ ப்ளே பண்ண சொல்லனா டீம் அப் பண்றான் ப்ரோ. பட்டானியா? யார் பட்டானி? என்ன ப்ரோ பட்டானி? என்ன குமார் உனக்கு பட்டானி ஏதோ பேர் வச்சிருக்காங்க சொல்ற போல? எனக்கு என்ன சொல்ல வேற யாரும் சொல்றாங்க. எதுக்கு பட்டானி? இல்ல ஏச்சா ப்ளீஸ். அவ்வளவுதான் கிஸ்கா அடி விழுந்துருச்சு. இந்த பக்கம் ஐவரி, அந்த பக்கம் டோரா. கிஸ்கா போட்டு பறந்து கொண்டிருக்கான்.
ஐயோ 2 பேர் ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிறாங்கல்ல. ஐயோ இந்த பக்கம் டோரா. ஐயோ 4 பேர் 2 பேர் 4 கில்லு 4 கில்லு ஈக்குவலா வச்சிருக்கானுங்க. சண்டையை போட்டுறானுங்க. யாரோட மண்டை உடைய போகுது? ஐவரியா டோராவா? ரைட்ல டோரா, லெஃப்ட்ல ஐவரி. 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 என்ன நடக்க போகுது? சுற்றுலா காமிக்கிறேன், இங்க தான் இருக்கனே. அங்க பாருங்க. கிராபிக்ஸ் வந்து HDR ல போட்டுக்கிறேன். அப்பதான் இன்னும் பயமா இருக்கும். போறா, நேரத்துக்கு போறா. ஒரே போட்டான். 2 பேர் மறுபடியும் கிஸ்கா போடுறாங்க. ஐயோ சிக்கம்பா, வெல்கம் டு தி 12th month membership bro. வெல்கம் bro. 1 வருஷம் ஆஃப் மெம்பர்ஷிப். Thank you so much darling. நன்றி. எல்லாம் அந்த கடல் நண்டு காமெடிய மனசுல பதிஞ்சிச்சு. எல்லாம் பாராட்டுனாங்க என்ன. அப்படியா என்ன? பாராட்டுன மாதிரி தெரியலையே. உன்னை ஏதோ பட்டாணின்னு போட்டுருக்காங்க. பட்டாணித்தா அப்படின்னு. எல்லாம் உன்னை பட்டாணித்தான்னு கூப்பிடுறாங்க. என் பேர் இல்லண்ணே, டோரா பேரு. இல்லையே ஒன்னதான் சொல்றாங்க. ஐயோ ஒன்னதான் சொல்றாங்க எல்லாரும் பட்டாணித்தான்னு. 5 கிலோ. ஐயோ நடுவுல 1 கிலோ எடுத்தான். இதோ இப்போ ஐவரி மாஃபியா. ஐவரி எடுத்துடா. ஏய் என்ன நடந்துட்டு இருக்கு? போல 6வது கிலோ வரைக்கும் என்ன ஐவரி வருமா அவசர வந்துட்டேங்கறான். ஆனா இந்த மேட்ச் 2 பேருக்கும் ஐவரிக்கும் சரி இவனுக்கும் சரி யாருக்கு டோராக்கும் ஒரு பெரிய யுத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். யுத்தமே 2 பேர் 5 கில். டோரா செலக்ட் ஆயிடணும். டோரா செலக்ட் ஆகி ஒரு ஐயோப்பா மெயின் பிடிஸ் போய் இடம் பிடிச்சிரோம். ஓ 6 கில். என்ன இவன 6 கில். டோரா 6 கில். டோரா என்ன மாறி அடிச்சாங்க 2 பேரும் மாறி. நீ அடிக்கிறியா நான் அடிக்கிறேனா நீ அடிக்கிற அப்படினு. டோரா 6 இவன் 6 ஐவரி மாஃபியா 6. ட்ரெயின் வந்துருச்சு டோரா கிட்ட. அன்னைக்கு ட்ரெயின்ல குச்சுறோம். எனக்கு ட்ரெயின்ல புகை வருது. புகைலாம் நாங்க பார்த்ததே இல்ல, இப்பதான் பாக்குறோம். ஐவரி 2 பேருமே டாப் பிளேயர்ஸ். 2 பேருமே டாப் கில்ஸ். 6 இன்னொரு 5 வந்து TN55 ரோலக்ஸ் அப்படின்னு ஒருத்தன் 5 கிலோ எடுத்திருக்கான். சரி இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஹல்கோபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோட இருக்கான். யூடியூப் பட்டன் ஒரு 5 கிலோ இருக்கான். டோனி எங்க? டோனி 2 கிலோ. வேற யாரு? ஆமா நரேன் 3 கிலோ. அங்க பாரு டோரா மறுபடியும் 1 கிலோ. 7 கிலோ. பறந்து போய் கிர்கான் போட்டு 1 கிலோ. 7 கிலோ. வந்து கொண்டிரான். வந்து கொண்டிரான். யாரு போட்டாங்க டோராக்கு? செத்துறானா? இல்லையே சாவல. யாரோ ஒருத்த போட்டான் இங்க இருந்து. நோ வாய்ஸ் லைவ் போட்டுருக்கான். ஓகே ஐவரி 7வது கிலோ நோக்கினே. ஜோக்கரிஸ் லைவ்க்கு ஐவரிக்கு ஒரு நடக்க போகுது போர். இல்லையே ஓடுறான். இல்ல ஓடுறான். இப்போதைக்கு ஐவரி டோரா தான் 7 கிலோ. பொறுமையா காத்துட்டு இருக்கான் அந்த பிரிட்ஜ்ல. தன்னோட இறைக்காக காத்திருக்கும் கழுகு மாதிரி காத்து கொண்டிருக்கான் டோரா. என்ன நடக்க போகுது? ஜோக்கரிஸ் லைவ் பாத்துட்டான். ஸ்பாட் பண்ணிட்டான் ஐவரி. ஆமா 2 பேரும் ஈவென்ட்டா மாறி ஒவ்வொரு மூளை எடுத்து விளையாண்டுக்கிறானுங்க. கொடா ஓ ஒரு அடி விடப்பட்டது. ஒரு அடி விழுந்தது. கண் மாத்தி விட்டான்டா. போய் ஏகேஎம் கீழே போட்டு எஸ்எல் எடுத்து வந்திருக்கான். தெரியுதா? முதல்ல ஏகேஎம் வச்சிருந்தான். இல்ல ஃபர்ஸ்ட் எஸ்எல் கேக்குது. இல்ல ஏகேஎம் வச்சிருந்தான். ரொம்ப நாளா ஏகேஎம். ஜோக்கரிஸ் லைவ் ஐவரியா. ஜோக்கரிஸ் லைவ் அடிச்சு அங்க இருந்து வந்து 8வது கில்லு. ரொம்ப நேரமா இங்க இருந்து ஓடிட்டு இருந்தான். டோரா கையில மாட்டிக்கிட்டான் ஐவரி. 8 கில் எடுத்துட்டான் ஐவரி. இத வச்சு கடைசியில அவனை ஜெயிக்க விடாம ஒரு மாஸ்டர் மைண்ட் போடுவானா? என்ன நடக்க போகுது? ஆமாமா வந்து கரெக்டா இறங்கிட்டான் அந்த பக்கம். ஆமா அட்டாக்கிங் டைட்டன் இங்க பாருங்க. நோ வாய்ஸ் லைவ் மர்கே சான நினைக்கிறேன். டைட்டன் எடுத்துட்டான் டோரா. அட்டாக்கிங் டைட்டன் எதுவும் இல்ல அட்டாக்கிங் டைட்டன் இல்ல, சொட்ட டைட்டன் இது. அட்டாக்கிங் டைட்டன் இல்ல. அங்க பாரு நோ நெஞ்சில குத்துற பாரு. முன்னாடி செத்துறான். ஏய் ஓ பெரியான ஒரு கில். 9 கில். அவன் பத்தி அந்த டைட்டனை 3 தடவை அடிச்சு கொன்னேட்டான். ஆனா கொன்னது வந்து அவனுக்கு மைனஸா போச்சு. ஏன்னா டோரா கண்ணோட வந்துட்டான். அவனுக்கு கண் இல்ல, அவன் பிளேடோட இருக்கான். ஆமா வெரி 9 கில். இன்னும் 6 கில் தான். 6 கில். இன்னொரு கில் டோரா நோக்கி வந்து கொண்டிருக்கு. இன்னொரு கில் வந்துட்டு இருக்கு. யாரு? ஜாக்லி. அந்த நேரத்துல அப்படியே வேணாம் இந்த பக்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டான். 7வது கில் யாரா? யூடியூப் பட்டன் 6வது கில் என்ன? யூடியூப் பட்டன். இன்னொருத்த யூடியூப் ஓஜி ஒய்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொருத்த வந்துட்டு இருக்கான். டோராக்கு ஒரே ஒரு கில்லோட வந்துட்டு இருக்கான். அடிச்சா 10 கில்லு. ஈவென்ட் வேற காலி. ஒரே ஒருத்தன் தான். அடிப்பானா மாட்டானா? லெட்ஸ் see. இல்ல 2 பேர் வந்திருக்கானுங்க.
இன்னொருத்தர் இருக்கான், இவன் பாரு அவனுக்கு மேல பறக்கலாம். அவ்வளவுதான், இந்த 10வது கில் வாங்கிக்க. 10th கில் என்ஜாய் 10th கில் 10. அதாவது ஒரு கண்ணை மாத்தி வேணாம் செட் ஆகாது அந்தக்கும் போயிரும், மிட் ரேஞ்ச் தான் ஃபைட் சொல்லி மாத்தி அடிச்சுட்டான். 10 கில், இன்னும் 5 கில், இன்னும் 5 கில். வெற்றி பெறுமா? டோராவோட வெற்றி உறுதி செய்யப்படுமா? 5 கில் கரெக்டா போயிட்டு இருக்கு, மேட்ச் வெறியா போயிட்டு இருக்கு. விடக்கூடாது, விட்டுட்டா வீணா போயிரும். இந்த பக்கம் யாரு? டோனி 2 கில்ல இருக்கான், நரேன் 4 கில்ல இருக்கான், முகிலன் முட்டை கில்லு, விஜய் ஸ்லீவ் 2 கில்லு, பிரியா கேமிங் கூட 2 கில்லு, ஸ்டார் கிஸ்லேவ் 2 கில்லு. ட்ரை அவுட்ஸ் கேக்குறானே ஒழிய பெர்ஃபார்மன்ஸே இல்ல சீரியஸா. ஒரே ஒரு மேட்ச்ல 14 கில் அடிச்சான். அதுக்கு ஆவரேஜ்னு பார்த்தா டொட்டோட ஆவரேஜ் 3-4 தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரே ஒரு மேட்ச், ஒரு ஃப்ளூக்ல நடந்துச்சு ஒரு மேட்ச். அதுக்கப்புறமும் ஒரே தோல்வி 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 தான். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்க ட்ரை அவுட்ஸ் கூட வச்சப்ப ஃபேக் ஏல ஒரு டைம் ஜெயிச்சானே. அது ஃபேக் ஏல வந்து இவன் தானே எப்படா கண்டுபிடிக்க முடியும்? ஏன்டா நானும் தான் பிஜே ஜெயிச்சேன், யாராவது நம்புறீங்களா? பிஎம்சிஓ ஜெயிச்சேன், யாராவது நம்புறீங்களா? யாரும் நம்ப மாட்டீங்க. எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நான் தான் பிஎம்சிஓ ஜெயிச்சேன், நான் ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்கிறேன், பிஜேஎஸ் ஒரு வாட்டி 2 வாட்டி ஜெயிச்சிருக்கிறேன், ஒரு வாட்டி ரன் அப் ஆயிருக்கேன். யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. ஏன் நம்ப மாட்டேன்றாங்க? ஏன்னா மெயின் நேம்ல போய் விளையாண்டாதான் நம்புவாங்க. என்ன சொல்றது? ரிலா கூட 2 வாட்டி போயிட்டு வந்திருக்கிறேன், யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. என்னதான் சொல்றது? போ முந்தானே நேத்து ப்ளூட்டோல இருந்து வந்தேன். நீங்க டொட்டோ பேன்ல வச்சதனால வேற ஐடில வந்து வந்தால நான் தெரியல. என்னைக்கு தான் பேன்ல வச்சிருந்தாங்க, ஐபேட் யூஸ் பண்ணா வரக்கூடாதுன்னு, அதனால நானும் வேற ஐடில போய் விளையாண்டு இருந்தேன். ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் தான் பண்ணிட்டு இருக்கேன். டோனிஸ் லைவ் எங்க 4 கிலோட வந்து கொண்டிருக்கிறான். நரேன் 6 கிலோட போச்சினிக்கியோட ரீகால்ல இருந்து வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் டோரா உள்ளே சென்று கொண்டிருக்கான். டோரா வந்து இப்ப கண்டிப்பா வந்தே ஆகணும். டோரா இப்ப பிஆர்டிஎம் எடுத்தே ஆகணும், பொசிஷன் பார்த்தே ஆகணும். கடைசியில 4 பேர் படுத்துக்கணும், ஏத்தனா கூட வெற்றி பெற்றலாம். மறுபடியும் ஐவரி தேடி அடிக்க போறானா? ஆமா, தேடி அடிக்க போயிட்டு இருக்கானு. ஆமா, ஐவரி அவன்கிட்ட ரீகால் இருக்குல்ல, இவன்கிட்ட ரீகால் இல்ல, அதனாலதான் தேடி வந்திருக்கான். அவன் கிட்ட ரீகால் இருக்கு. மஞ்சா கலர் இல்லையே, மஞ்ச கலர் ரீகால் அவனுக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல இவனுக்கே முடிஞ்சிச்சு, டைம் முடிஞ்சிச்சு. இவனுக்குமே முடிஞ்சிச்சு, டைம் முடிஞ்சிச்சுல. இவன்டா டைட்டன் அட்டாக் டைட்டன் இருக்குல்ல, பவர்ஃபுல் அட்டாக் டைட்டன் வச்சு கபாக ஐவரியை முடிக்கலான்னு பாக்குறான். இப்பவே கடைசியில வந்தா இவன் பிரச்சனையா இருப்பான், இப்பவே முடிச்சு விட்டலாம் அப்படின்னு நினைக்கிறான். புரியுதா? கடைசியில வந்து கார் ஓட்டிட்டு இருக்கும்போது கிரிட் ஏத்தி கொண்டு போயிட்டு என்ன பண்றது, இப்பயே நல்லா முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு முடிக்க விளையாண்டு இருக்கான். பாப்போம். ஜாங் 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 உள்ள பாருங்க ஐவரி எப்படி உட்கார்ந்துறான். ஐவரி கடி குடுமா? ஐவரி நினைச்சா மேல போலாமே. மேல போயிட்டானே. அதான் போயிட்டான். அட்டாக் டைட்டன் எடுக்க முடியாதுங்க, சாதாரண டைட்டன் தான் எடுக்க முடியும். அட்டாக் டைட்டன் ஒன்லி டோராட்ட மட்டும் தான் இருக்கும். அங்க போய் டோரா போற, அங்க அதான் வருவான்னு தெரிஞ்சு அங்க அடிக்கிறான் பாரு அவன். தெரியுதா? அங்க போய் அங்க குறிப்பா அடிக்கிறான் பாரு. போச்சு, இவனுக்கு இதாயிடுச்சு. இப்ப அநேகமா மேல போவானா? கிசக்கா அப்படின்னு உள்ள போ ட்ரை பண்றான். உள்ளே போறான், கிசக்கா போட்டு உள்ள போறான், அடிப்பானா. புகை வருகிறது. கிசக்கா போட்டு உள்ள போறான். அங்க அவன் கூண்டு உள்ளே போட்டு அடிக்கலான்னு பாக்குறான். அவனை வரட்டும், அவனை கூண்டோட பிடிச்சிடுறேன் அப்படின்னு. உள்ள போக முடியும். இங்க இருந்து கண்ணு எடுத்துட்டு போக முடியும். அப்படியே கண்ணை வச்சுட்டு அப்படியே கிரிக்கெட் உள்ள போனோம். ஐயோ வெறியான போட்டான். மறுபடியும் கிஸ்கா அப்படின்னு போயிட்டு இருக்கான். மறுபடியும் உள்ள வந்து கொண்டிருக்கான். கரெக்டா அடிப்பானா? ஐவரி விசஸ் டோரா நடக்கும் இந்த போரில் டோரா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? நேடு போடுறான். கரெக்டா குக் பண்ணிட்டு கிரிக்கெட் கீழே விழுந்து நினைக்கிறேன். அவ்வளவுதான். இல்ல டோரா அங்க இருந்து ஐவரி அங்க இருந்து பாக்குறான். டோரா ஹால மரணம் அடைஞ்சது அங்க இருந்து பாத்துட்டு இருக்கான். ஆனா எதுவும் பண்ணல. அப்படியே தான் இருக்கான். 1 HP பாயிண்ட் 1 HP அந்த இதுல கிரிக்கான் போட்டு போயிட்டு இருக்கான். அவன் மாத்தி கிரிக்கான் போடுறான். டோரா ஹீல் பண்ண வச்சுட்டான். மரணவானே மொத்தம் விட்டாரு. அகால மரணவானேதான் டோரா. மாஸ்டர்மைண்ட் வேலை கட்டணும். மாஸ்டர்மைண்ட் வேலை கட்டிட்டான். அவனோட அந்த இது என்னது ரீகால் இல்லாத ரீகால் முடிக்க பிறகு அவனை பண்ணி அவனை சாவடிச்சு அவனை உயிரோடு வரவிடாம பண்ணிட்டான். அவனுக்கு உயிர் இருந்துச்சு, மஞ்சள் கலர் ரீகால் இல்லாம பண்ணிட்டான். டைமை இழுத்து அவனுக்கே தெரியாம மூளைக்குள்ள பூந்து விளையாண்டு மஞ்சள் கலர் ரீகால் இருந்துச்சுல்ல, ரீகால் முடிஞ்ச பிறகு வர ஸ்டார்ட் ஆகல.
ஈகோ வேலை செய்தது. டோரா அகாடா மரணம் அடைந்தான். ஐவரி மாஃபியா டோராவை நாடி பண்ணி கொண்டாடா. பண்ணி வைத்துக்கிட்டு 11 கில்லு. நான் அப்பவே சொன்னல 11 கில்லு. அதிமிதி விளையாடக்கூடாது. பிஆர்டிஎம் எடுத்துட்டு போய் பொறுமையா ஏத்துனாவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இந்த ஒன் லாஸ்ட் லாப் தான் எப்போதும் பிரச்சனையாவது. இதுதான் ஐவரியோட மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கு. தன்னுடைய வலைக்குள் சூழ்ச்சி வலைக்குள் சிக்க வைத்தான் ஐவரி. ஐயோயோ சாமி. இதனாலதான்டா இவனை மாஸ்டர் மைண்ட் என்று அனைவரும் அழைக்கிறாங்க அவனை. இப்ப புரியுதா? கடைசி இடத்துல டோரா மேல இருந்து குயிச்சால ஏன் அவன் இது போலன்னு தெரியல. அது சில டைம் நேடு போட்டுட்டு போடும்போது அந்த பாராசூட் வந்து கையில மாட்டாது. அவனா வாண்டடா பண்ணிருப்பான். அவன் அழுத்திருப்பான். அதுக்குள்ள அது கீழே விழுந்திருக்கும். அவன் அந்த ஈகோ என்றைக்குமே கொள்ளும் பின் கொடுக்காது. எப்படி தெரியுமா டைம் இழுத்தான் இவன். எப்படி தெரியுமா டைம் இழுத்தான் ஐவரி. இப்போ ஐயோ யூடியூப் பட்டன் 8 கில்லு. மரணமான முத்தமிட்டது. நிறைய இருக்குல்ல. ஐயோ இங்க போறா சிங்கரன். ஆமா சிங்கரன் 7 கில்லு 8 கில்லு. இன்னும் நிறைய குவாலிஃபை ஆகணும். 15,000 கிளை நோக்கி போனா நரேன் பீட்டுக்கு அனுமதிக்க போறா. என்ன நடக்க போது தெரியலையே. நரேன் 5 கிலோ இருக்கானா நரேன் தூக்கி எஸ்ஓ பிடிச்ச போட்டு 20 வெளியே போட்டுருவேன். அவ்வளவு சொல்றேன். ஏன்னா டோனி இன்னும் குவாலிஃபை ஆகல. மெயின் டீம்ல இடம் பிடிக்க முடியாது. முக்கியம், ரொம்ப முக்கியம். சரி அடிக்கு பேர் ஸ்நாக்ஸ் எடுத்துப்போ. பசிக்குது. ஆனா டோராக்கு செம்ம வாய்ப்பு தெரியுமா. என்னடா வெறியா வளரும். மரண முட்டமிட்டது. ஆஸ் பர் தி ரூல்ஸ் ஹையஸ்ட் ஸ்கில் ஆன மாஃபியா மறுபடியும் ஹையஸ்ட் ஸ்கில்லை மறுபடியும் ரெக்கார்டை வைக்கிறான மாஃபியா. அதிகமான ட்ரைஅவுட்ஸோட அதிகமான ஆட்ட வின்னர் என்று பாப்போம். லெட்ஸ் இன்னும் இப்போதைக்கு 7 கில்ல இருக்கான். என்னடா நரேன் சூப்பரா விளையாடுறான். பிரியா கேமிங் ஆடியன்ஸ் இங்க போறா பொண்ணு சோலி பாரு. பிரியா கேமிங் சோலோட சிங்கமா இத்தனை ஆண்களுக்கு நடுவுல ஒரு பெண் சிங்கமா வந்திருக்கு. பிரியா கேமிங் போட்டு பொழகுது. டைட்டில போட்டு அடிக்குது. போட்டு பொழகுது. ஓடும் இது இல்ல 10 புல்லட் இல்ல 5 புல்லட் வச்சு கதறுது. ஐயோ அதுக்கு டபுள் மைண்ட். அடிக்கலாமா வேணாமா போறதா இருக்கிறதா அப்படின்னு டபுள் மைண்ட்ல விளையாண்டு. அவ்வளவுதான். இப்பெல்லாம் என்ன போட்டுருவாங்க புட்டுக்குன்னு. பேனிக் டு தி கோர். டானிக் அவ்வளவுதான். 1 HP ஒரே ஆளு பிரியா வரணும் வரைய போதா. பிரியா ஏமிய துரத்திட்டு வராம ஒருத்தன். அவ்வளவுதான். டைட்டில் 1 HP அவ்வளவுதான் முடிக்கப்பட்டது. பிரியா ஏவி வளைந்தா. ஸ்டார்க் இஸ் லைவ். துரத்தி கொண்டான். பிரியா இஸ் லைவை துரத்தி கொண்டான். துரத்தி ஒரு பெண் என்றும் பாராமல் ஸ்டார்க் இஸ் லைவ் ஒரு குடும்பாவி மண்டையில அடியோடி புடியோடி இடியோடி அடித்து. ஆமா இல்ல இருந்தாலும் பாவமா இல்லையா. 3 கிலோ அடிச்சு இப்பதான் பெருமையா பேசுறதுக்கு வந்தான். அதுக்குள்ள புருட்டுன்னு போட்டாங்களே. பெருமையா பேசுறதுக்கு வந்தா எப்படி ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமாகுது. ஓகே பரவாயில்ல. மீண்டும் பிறப்பாயாடா பிரியா. மீண்டும் பிறப்பு எடுத்து வருவாய். கவலைப்படாதே. கவலை வேண்டாம். ஐவரி பாரு அப்படியே ஜாலியாகிறான். அதிகமான கில்லு ஸ்டார்க் இஸ் லைவ் 6 கில்லு. ஸ்டார்க் இஸ் லைவ்க்கு ஒரு திருப்பம் வருமா? இன்னும் பாத்தீங்கன்னா ஸ்டார்க் இஸ் லைவ் எத்தனை கில் எடுக்கணும்? 9 கில் அடிக்கணும். 9 கில் அடிக்க முடியுமா பாப்போம். மதன் ப்ரோ நீங்க தான் ஜெண்டா போல யாரை பாக்குறீங்களோ அவங்க எல்லாரும் செத்துறாங்க. அப்படின்னா நீங்க எல்லாம் என்னைய பாக்குறீங்களா? அப்ப நீங்க எல்லாம் செத்துருவீங்களா சீக்கிரமா? அதெல்லாம் சும்மா தல. மதன் இப்ப புரியுதா ஐவர் ஏட்டஸ் மாஸ்டர் மைண்ட் ஏன் சொல்றாங்கன்னு? யூ கேன் see
போடு. ஆமா ஸ்டார்க்கு ஏழாவது அவன் kill. ஏதோ ஒண்ணு ஐவரி கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குதுல இஸ் ஹேவிங் சம்திங். அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. அந்த மாதிரி ஒரு சாவு டோராவே எதிர்பார்த்திருக்க மாட்டான் உண்மையாலுமே. 7 கிலோ ஸ்டார்க்குமே 7 கிலோ ஸ்டார்க்கு ஸ்லைவ் 7 கிலோ. இந்த பக்கம் ஐவரி 7 கிலோ. பிஆர்எம் எடுத்தான் ஐவரி. வெற்றி சென்று கொண்டிருக்கான் ஐவரி. The mastermind is going for the victory. மாஸ்டர்மைண்டின் ஆட்டம் அதே மாதிரி இதே மாதிரி வேறே மாதிரி போய் கொண்டிருக்கிறது. பாப்போம் ஐவரி என்ன பண்றானு. ஐவரி மறுபடியும் ஒரு வெற்றிக்காக போராடுறானா? வெற்றி தன்னிசமாகுமா? இவனுக்கு வந்து ஆல்ரெடி 7 கிலோ வச்சிருக்கான். இல்ல வெற்றி பெற்றானா உண்மையால வியூஸ் அவனுக்கு கொஞ்சம் அதிகமாகும். எல்லாரும் வந்து அவன் எப்படி என்ன மாதிரி விளாண்டான், என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணான், எப்படி போனான், எங்க பிடிச்சான் அப்படின்னு பாப்பாங்க. வார்லயுமே அவனுக்கு ஒரு மறுபடியும் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அம்மா ஐவரி M4 வேற வாங்கிட்டான். அடுத்து பிசியை வாங்கிடுவான். வெற்றி கொஞ்சம் வியூஸை மட்டும் ஏற்றினா அடுத்து கேமிங் பிசி வாங்கிடுவான் ஐவரி. கமான் ஐவரி கமான் நீ கண்டு நேடு போட்டு ஓடுறான். யூடியூப் போச்சு வைட்டி ஐவரி துரத்துறான். கீழ ஷாக்ல வர ஒருத்தர்கான். சிங்காங்குங்கா ஐவரி குஸ் டாக்ஸிக் WNL அப்படின்னு ஒருத்தர்கான் கீழ ஷாக்ல. ஒரு நேடு போட முடிஞ்சிரும். வேணாங்க ஓவர் பில்டப் பண்ண ஜெயிக்கிறானா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓவர் பில்ட் கொடுத்து அவன் எப்பயும் போல ஐயே அப்படின்னு ஆயிருப்பது அமைதிதான் கூட மேலே இருக்க. அவ்வளவுதான் ப்ரோ. கொஞ்சம் கில் எடுத்து பிஆர்எம் எடுத்து கொஞ்சம் செட்டில் ஆயிடணும். ரொம்ப தூக்க கூடாது. ரொம்ப தூக்குனா செட் ஆகாது. சோலோல எவன் எங்க இருந்து அடிப்பானே தெரியாது. திடீர்னு ஒரு நாணி அடிச்சிட்டு நம்மள கிட்டுன்னு பாதுகாப்பு வேணும் நமக்கு. அப்புறம் நிஞ்சா ஒருத்தன் நாக் ஆயிருக்கான். ஓசில இருக்க முகிலன் வந்திருக்கான். அந்த பக்கம் இவனும் வந்து வரான். ஐவரி வரான். அதாவது அப்படியே துடிக்கும் அப்படியே இப்ப போய் அடிக்கிறதுக்கு. ஆனா அப்ப கூட அமைதியாக நம்புறேன். அவன் 1 HP ஆயிட்டான். அவன் அதை முறியடிக்கிறதுக்கு எப்படி ஆனா தெரியுமா இப்போ? ரீலோட் பண்ணுவான் பாரு. ரீலோட் பண்ணி அழுத்து ஒரு அழுத்து தான். அவன் பிஆர்எம் அந்த அந்த 60 அவன் மட்டும் ஹீல் பண்றான். ஓட்டாம் பாரு. அவன் கில்ல பாரு. மாயாவி கில்ல போய் யூடியூப் ஓஜி வைட்டி எடுத்தான். ஐயோ இங்க எவனோ ஒருத்தர் சால்கி கில்ல தெரிஞ்சுதானே அரசர் பஸ் ஆகி போச்சா? ஆமா செத்துட்டான். ஐவரி தான் இப்போதைக்கு ஐஎஸ் கில். ஆனா 15 அடிக்க முடியாது. பட் ஆல்ரெடி இவன் பிடிஎஸ் நம்பர் தான். இவ ஒரு பாம்பா தான் இறக்கி விட்டுருக்கோம். அனகொண்டா பாம்பா தான் இறக்கி விட்டுருக்கோம். பாப்பா என்ன நடக்குது. அனகொண்டா வேலையை கட்டுதா அப்படின்னு. வேணும்னு கிளாசிக் மாதிரி சீட் சேஞ்ச்லாம் பண்ணி வச்சிருக்கான். ஐயோ ஓபன் ரிஃப்ளெக்ஸ் மாட்டிட்டான். ஒருத்தன். யாரு? ஓஜி வைட்டியா? ஓஜி வைட்டி ஆமா. ஏய் ஆனா அவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கு இப்போ? திக் இருக்கும்டா. குமார் அடுத்த மேட்ச் நீ போவல்ல பாக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஐவரியோட நீ போட்டுறியோ? ஐவரியோட லெகசி நீ பிடிச்சிரியோ? ஏன் குமார்? ஆமா போவா தேடி போவா. ஓகே தேடி போய் மெயின் பீஸ்ல டோனி, டோரா, ஐவரி அப்புறம் யாரு நரேனு இவெல்லாம் நீ போய் தேடி போயிடியா? டொட்டோ இவெல்லாம் நீ தேடி போயிடி. அப்பதான் பயம் இருக்கும். ஐயோ குமார் அப்படின்னு ஓடுவாங்க எல்லாரும். ஓகே அப்ப ஓவரா பேசுறவங்க அப்பதான் பயம் இருக்கும் குமார் உன் மேல. சரிங்க அடிச்சு உட்கார இவனெல்லாம் தம்பி போகலாம். ஐவரி சரியான பீனிக்ஸ் ஸ்லைவுக்கு சரியான அவரு உள்ள வந்தான் பாரு. ஆனா அந்த வண்டியில உட்கார்ந்தா மத்திய ஐவரி குப்புன்னு ஷாக்ல இருந்து அப்பவே தெரிஞ்சிருச்சு இது சம்திங். ஐவரி போட்டு விட்டுதான் பாரு. ஐவரி இப்ப பாரு. ஐவரிக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் மேட்ச் முடிச்ச உடனே. தரதான் ததான் ததான் டாடி ஸ்நாக்ஸ் ரெடி. ரொம்ப மாட்டிக்கொண்டான்னு நினைக்கிறேன். மேல பறந்துட்டான். ஏதாவது எடுத்துடி. பசிக்குதுடி டாடிக்கு ரொம்ப பசிக்குதுடி. அவ்வளவுதான். அங்க பாரு ஒரு மரணம் 8 கில்ல. அப்படியே பாத்தியா? அப்படியே ஸ்லோ அப்படியே மெதுவா அந்த பிஆர்டிஎம் எடுத்துட்டு அப்படியே பொறுமையா மேட்ச் அப்படியே பொறுமையா சாப்பிடுற மாதிரி சோமா சாப்பிடுற மாதிரி ஸ்நாக்ஸ் பொறுமையா 10 கிலோ அடிச்சு டின்னர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் 2 பேர் இருக்கு. அந்த 2 பேர் இவன் அடிச்சா 10 கிலோ அடிச்சு டின்னர் அடிக்க வாய்ப்பு இருக்கு.
தன தாத்தே தன தனதே தன தாத்தே தன தனதே தன தானே தன பார்க்கறான். அந்த பக்கம் யாரு? நம்ம பீனிக்ஸ் 6 லைவ் ஜி கார்டு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் 2 கில்லு, ஒருத்தர் 1 கில்லு, 8 கில்லு. மறுபடியும் ஐவரி ரையோட்ஸை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சானா. ஐவரி தாண்டி ஜெயிக்கிறது ரொம்ப கடினமா இருக்குமா எல்லாருக்கும். ஐவரி த மாஸ்டர் மைண்ட் இஸ் அகைன் கம்மிங் பேக்கா. அவ்வளவுதான். இவன் அடிக்க ஆரம்பிச்சானா கொஞ்சம் அரசல் பஸ் ஆகி 2 பேரும் ஸ்பாட் பண்ணிட்டான். ஆமா, 2 பேரும் இந்த பக்கம் பீனிக்ஸ் இந்த பக்கம் பீனிக்ஸை பார்த்துனா அவ்வளவுதான். கார் வெடிச்சுச்சுன்னா அவ்வளவுதான். ஐயோ, குமிஞ்சு உட்காந்து கிருபிரு போட்டுறான்டா. ஆனா 5 பிட்டு ஜோன் வெளியா? ஜோன் உள்ள. நேர்ல முடிச்சான். ஓய் விரியான ஜோன் விரியான நேரா. ஐயோ என்னடா? ஐயோ ஐவரி பேக் ஆன் ட்ராக்கா. யோயோ ஓடே த மாஸ்டர் மைண்ட் ட்ரையோட்ஸோட அதிகமான வெற்றியை ஹோல்ட் பண்ற பிளேயர் த ஐவரி இஸ் பேக் வித் த பேங் கைஸ். பேக் வித் த